வணக்கம். அ உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சமீபத்தில வந்து இந்தியா முழுக்க வந்து இந்த ஃப்ளைட்ஸ்லாம் வந்து கேன்சல் ஆச்சு. இண்டிகோ ஃப்ளைட்ஸு. அ எதனால இதெல்லாம் வந்து கேன்சல் ஆச்சு? என்ன ப்ராப்ளம்? இத பத்திலாம் நமக்கு வந்து தெளிவாக விவரிக்க நம்ப நரேஷ் ராம் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் வணக்கம் ஐயா. சார். சார் இப்போ சமீபத்தில வந்து இந்த இண்டிகோ ஃப்ளைட்லாம் வந்து கேன்சல் ஆச்சு. அது என்னதான் பிரச்சனை அங்க? சார் அதாவது டிஜிசிஏ டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆ, நம்ம விமான போக்குவரத்து ஆ. இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தக்கூடிய நம்ம மத்திய அரசாங்கத்துடைய ஒரு அமைப்பு. ஓ! இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன். ம், அதாவது ம். நம்ம போக்குவரத்து துறை இருக்குல்ல, இப்போ ம். கப்பல் வழியா போறதுக்கு ஷிப்பிங் மினிஸ்ட்ரி, ஆ, அது மாதிரி ரோடு வழியா போறதுக்கு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி, ஆ, அந்த மாதிரி ஃப்ளைட்டுக்கு வந்து சிவில் ஏவியேஷன் அப்படின்ற மந்திரி அமைச்சகம் இருக்கு. ஆ, இவங்களுக்கு கீழ வந்து ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. நல்ல ம், ரூல்ஸ் தான். ம். என்னன்னா, அந்த ஃப்ளைட்ல நெறைய ஆக்சிடென்ட்லாம் ஆகுது. ஆ, இந்த மாரி விஷயங்கள்லாம் நெறைய நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஆமா, ஆமா. அதனால அத குறைக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணாங்க, அந்த ஆக்சிடென்ட் டேட்டாலாம் குறைக்கிறதுக்கு, ஓ! ஒரு 48 மணி நேரத்துக்கு, ம், வாரத்துக்கு ம், 48 மணி நேரம் பைலட்டுங்களுக்கு ஓய்வு குடுக்கணும். ம், ம், ம். அப்படி வீக்லியா? வீக்லி வீக்லி. ஓ! 48 மணி நேரம். ஆ, அதாவது 2 நாள் 2 நாள். ஆ, லீவ் மாரி குடுக்கணும். ம், ம். அதே மாரி 10 மணி நேரத்துக்கு மேல ஃப்ளைட்ல வந்து கன்டினியூஸா அவங்க ஃப்ளையிங் இருக்கக்கூடாது. இருக்காது. ஓ! அப்படின்லாம் குடுத்தாங்க. ஏன்னா, 1000 1000 பேசஞ்சர்ஸோட உயிர் சம்மந்தப்பட்ட ஆமா, ஆமா. விஷயம். அது உண்மதான். ம், அப்ப இந்த மாரி குடுக்கும்பொழுது, நம்ம ம், இண்டிகோ வந்து பாத்தீங்கன்னா, அவங்க வந்து நெறைய ஃப்ளைட்ஸ வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ம். அதுக்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, எங்ககிட்ட வந்து பைலட்ஸ் பற்றாக்குறை. ஆமா. அதுக்கப்புறம் க்ரூ க்ரூ அப்படின்னா, இந்த கேபின் க்ரூ அப்படின்றவங்க உள்ள ஏர் ஹோஸ்டஸ் வரவங்க, ஆமா. ஏரோஸ்டர்ஸ் வருவாங்க. ஸ்டாஃப் ஆ, ஆ, இவங்க எல்லாம் பற்றாக்குறையா இருக்கு. ஆ. அதனால எங்களால சமாளிக்க முடியல ம், அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏறக்குறைய பாத்தீங்கன்னா, இந்த ம். ஒரு 4, 5 நாள்லயே 3800 விமானங்கள் வந்து ரத்தாயிருக்கு. ஓ! இதனால இந்தியா இதெல்லாம் ஃபுல்லா முன்னாடியே புக் பண்ணிட்டுருப்பாங்க. முன்னாடியே புக் பண்ணியிருக்காங்க. ஆ, இவங்க ரூல் இப்ப தான் போட்டுக்குறாங்க. இல்ல, இல்ல. ரூல் முன்னாடியே போட்டாச்சு நம்ம. ஆ, அதுக்கு பிரிப்பரேஷன் ஆக வேண்டியது இண்டிகோ. அதாவது ஓஹோ! நம்மனா மத்திய அரசாங்கம் ம். வந்து முன்னாடியே சொல்ட்டாங்க. சொல்ட்டாங்க. ஆ, ஆ. அவங்க வந்து பிரிப்பரேஷன் ஆகல. ஓஹோஹோ! ஆவாம ஆ, அவங்க வந்து பைலட்டு ஆ. இல்ல ஷார்டேஜ் அப்டின்னா முன்னாடியே அவங்க ரெக்ரூட்மென்ட் பண்ணி பண்ணி வேலை வாய்ப்புக்கு எல்லாருக்கும் ரெடி பண்ணி வச்சிருக்கணும். அந்த டைம்லாம் கால்குலேஷன் போட்டு ஆமா. பண்ணியிருக்கணும். ஆனா அதெல்லாம் பண்ணல. பண்ணல. 3800 ஃப்ளைட் பாருங்க. அந்த டேட்டா பேஸ் குடுத்துருக்காங்க பாருங்க. ஆ, ஆ. ஒரு இந்த ஒரே நிமிஷம். டிசம்பர் 3ஆம் தேதி ம். 200 ஃப்ளைட்டுக்கு மேல கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதாவது ஓ! அந்த நேரத்துல பறக்கக்கூடிய விமானத்துல 19.7% விமானம் இந்தியாவுல பறந்துகிட்டு இருக்கு இல்லையா? ஆ, அந்த குறிப்பிட்ட நாள்ல, ஆ. அந்த ஒரு நாள்ல 19.7% விமான சேவை பாதிக்கப்பட்டிருக்கு. ம். டிசம்பர் 4ஆம் தேதி 550 ம். ஃப்ளைட் கேன்சல் ஆயிருக்கு. கேன்சல் ஆயிருக்கு. ஆமா. டிசம்பர் 5ஆம் தேதி 1600. ஐயய்யோ! ம். டிசம்பர் 6ஆம் தேதி வந்து 800. ம், ம், டிசம்பர் ம். 7ஆம் தேதி 650 ஃப்ளைட் கேன்சல் ஆயிருக்கு. ம். இது எல்லாமே ஆ. இந்த மாரி கேன்சல் ஆயிருக்கிறதுனால என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம நாட்டுடைய பிசினஸ் பண்ண போறவங்க பிசினஸ் ஆமா, பண்ண முடியல. ஆமா. ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் எமர்ஜென்சி போறவங்க போ முடியல. ஏதாவது எம்ப்ளாய்மென்ட் இன்டர்வியூக்கு போறவங்க ஆமால்ல. வேலைக்கு கரெக்டான டைம்ல போய் சேர முடியல. ம், இப்படிங்கிற பாதிப்புலாம் இது ம். மூலியமா ஏற்பட்டிருக்கு. ஏற்பட்டிருக்கு. ஆமா. சார் அப்ப மத்த கம்பெனி ஃப்ளைட்லாம் வந்து ரன் ஆயிட்டு தான் இருந்ததா? அதுல வந்து எந்த பிரச்சனையும் இல்லையா? அவங்கலாம் அப்ப வந்து அவங்கலாம் வந்து முன்கூட்டியே தயார் நிலையில எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்களா? பைலட்ஸ? அதாவது நம்ம ஆ, நாட்டுடைய உள்நாட்டு விமான சேவை இருக்கு இல்லையா? ஆ. டொமஸ்டிக் ஏர்லைன்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? ஆமா, ஆமா. அதுல ம். 64% ஆ. இண்டிகோ அந்த மட்டும் மாரி தான். டொமஸ்டிக் மத்தவங்கலாம் மொத்தலாம் இன்டர்நேஷனல். இன்டர்நேஷனல்ல ம். டொமஸ்டிக் ஃப்ளைட்ல ஆ, ஏர் ஏசியா, ஆ, ஆ. ஏர் அதுக்கப்புறம் இண்டியா. வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பைஸ் ஜெட், ஆ, ஆ, ஆ. மத்த கம்பெனி. அகாஷியா இந்த ம், மாரி ம். நெறைய ஏர்போர்ட் இருந்தாலும் சர்வீஸ் இருந்தாலுமே ஆ, ஏர் இண்டியா ஆ, ஆ, ஆ. இதெல்லாம் ரொம்ப கம்மியான சதவீதம் தான் இருக்கிறாங்க. ஓ! 64% இண்டிகோ இருக்கிறாங்க. ஓ! இப்போ ஆ, அதனால அவங்கலாம் முன்னாடியே ப்ரிப்பேர் ஆயிட்டாங்கன்னா கூட, ஆ. இவங்க 64% இருக்கும்போது இவங்க கொஞ்சம் முன்னாடியே இன்னும் ப்ரிப்பேர் ப்ரிப்பேர் ஆயிருக்கணும். ஆகணும். அதே ம், மாரி 64% இவங்க இருக்கிறதுனால, ம், எவ்வளோ லாபம் அவங்க சம்பாதிக்கிறாங்க. ம், அப்ப ம். எத்தன பேருக்கு வேலை வாய்ப்பு குடுக்கலாம். ஆமா. எவ்வளோ பைலட் ரெக்ரூட் பண்ணி ரெகுலர் படிச்ச பண்ணி பசங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. சிவில் ஆமாமா. ஏவியேஷன்ல முடிச்சு சர்டிஃபிகேட் வாங்குனவங்க. ஆமாமா. கேபின் குரூவுக்கு ஸ்டாஃபா கிடைக்கல. அதானே. வேலைக்கு எடுக்கலாம். ஆனா ம். அதெல்லாம் அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணாம இருந்தது தான் தவறு. தவறு. இண்டிகோ நிறுவனம் மேல மத்திய அரசாங்கம் என்னென்னலாம் நடவடிக்கை எடுத்தாங்க சார்? சார் நிச்சயமா பார்த்தீங்கன்னா, டிஜிசிஏ ஆ, ஆ, டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் வந்து ஆ. நெறைய வாட்டி வந்து அவங்களுக்கு சம்மன் குடுத்துருக்காங்க. ம், ம். யாருன்னா சிஇஓக்கும், ஆ, சிஓஓ
சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஒருத்தர் இருப்பாரு இல்லையா, அந்த மாதிரி சிஓஓ இருப்பாரு, சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர். இவங்க 2 பேருக்கும் நிறைய வாட்டி சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. இப்ப என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாம் 7 நாளைக்குள்ள புக் பண்ணவங்க ஃபுல் ரீஃபண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெனால்டி போடுறதா முடிவு பண்ணிருக்காங்க. பெனால்டினா குறைந்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபா வரைக்கும் பெனால்டி வந்துடும். அதிகபட்சமா வந்து கிட்டத்தட்ட ஒரு 90 லட்ச ரூபா வரைக்கும் பெனால்ட்டியும் போட முடியும் இண்டிகோ மேல. இதுவும் அப்ளை பண்ணதான் போறாங்க. இப்ப கேன்சல் ஆன இந்த பேசஞ்சர்ஸுக்கும் இந்த பெனால்ட்டில இருந்து காசு போகுமா? அதுதான் உங்களுக்கு 7 நாளுக்குள்ள ரீஃபண்ட் பண்ண சொல்லிருக்காங்கல்ல, முழு காசுமே ரீஃபண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. சார் அது எல்லாமே பண்ணாலுமே கண்டென்ட் என்னன்னா, இப்ப நான் இங்க இருந்து டெல்லிக்கு போறேன், நம்ம தமிழ்நாட்டுல இருந்து நான் டெல்லிக்கு போறேன், ஃப்ளைட் காசு மட்டும் எனக்கு கொடுத்துட்டா ஓகேவா? நான் மேக் மை ட்ரிப்ல ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணிருப்பேன், அந்த காசு வேஸ்ட் ஆகுது. கார் கேபுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருப்பேன், இவங்க எல்லாம் திருப்பி தரலனா அது இப்போ டிசம்பர் மாசம் வெக்கேஷன் டைம், சீசன் டைம் எல்லாம் புக் பண்ணி வச்சிருப்பான், அட்வான்ஸ் நான் பாய் தர மாட்டேன். ஒரு 4-5 பேர் சேர்ந்து போனோம்னா 3-4 லட்சம் 5 லட்ச ரூபாய் நஷ்டமாயிருக்கும். இப்ப இது வந்து எப்படி திரும்பி வரும்? வராது. சோ அதனால இந்த மாதிரி விஷயத்த அரசாங்கம் எடுத்திருக்காங்க, இந்த நோட்டீஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இருந்தாலும் வந்து நம்ம ஃபியூச்சர்ல வந்து இந்த மாதிரி விஷயம் நடக்காம எப்படி தடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் வந்து கவனத்தை செலுத்தணும், அதை தான் சரிப்படுத்தணும். சரி, இப்போ இதே மாதிரி பிரச்சனை ஃபியூச்சர்ல வராம இருக்கிறதுக்கு நம்ம மத்திய அரசாங்கம் வந்து எப்படி இதை சரிப்படுத்தலாம்? சார் நிச்சயமா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுக்குன்னு சொல்லி ஒரு கவர்மெண்டோடைய ஃபிளைட் சர்வீஸ் இருக்கணும் சார். முன்னாடி ஏர் இந்தியா இருந்தது இல்லையா? ஆனா முதல்ல ஏர் இந்தியா வந்து இந்த டாடா குரூப்ஸ் தான். அங்கிருந்து வந்து நம்ம ஏர் இந்தியா மாத்தணும், நம்ம கவர்மெண்ட் வாங்கணும். திருப்பி இப்போ ஏர் இந்தியாவுக்கு நம்ம நஷ்டமா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ நீங்க சிங்கப்பூர், மலேசியா, சிங்கப்பூர்லாம் பாத்தீங்கன்னா சின்ன நாடு தான், நிறைய பாப்புலேஷன் இல்ல. ஆனா அவங்களே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கவர்மெண்டோட சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் வச்சிருக்காங்க, மலேசியா ஏர்லைன்ஸ் வச்சிருக்காங்க. சின்ன நாடு கம்போடியா ஏர்லைன்ஸ் வச்சிருக்காங்க. ஆப்பிரிக்கால பல நாடுகள் வந்து வறுமையில கஷ்டப்படுறாங்க, அவங்களே அவங்களோட சொந்த கவர்மெண்ட் ஏர்லைன்ஸ் வச்சிருக்காங்க. ஆனா இந்தியா இவ்வளவு பெரிய மக்கள் தொகை கொண்ட நம்ம நாடு, நம்ம அரசாங்கத்துக்குன்னு முதல்ல வந்து சொந்தமான ஒரு ஏர்லைன்ஸ் வேணும். அந்த ஏர்லைன்ஸ் வந்து நம்ம வந்து நஷ்டம் வராம நம்ம வந்து அதை லாபகரமா வந்து நடத்த முயற்சி பண்ணணும். 3வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம கணக்கிட வேண்டியது என்னன்னா 2026 வந்து பொருளாதாரத்தை சம்பந்தப்பட்ட விஷயமா தான் உலகம் இருக்க போகுது. பொருளாதாரத்தை நீங்க மேம்படுத்தணும் அப்படின்னு சொன்னா போக்குவரத்து ரொம்ப அவசியம் இல்ல? போக்குவரத்து அவசியம், அது இல்லைன்னா எப்படி வியாபாரம் நடக்கும்? இப்போ வந்து ஃபிளைட் ஒரு 5 நாள் நின்று போச்சு. ஒரு வீடியோ ஒண்ணு பாக்குறேன், ஒரு ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஒரு அம்மா அந்த கவுண்டர் கண்ணாடி மேல ஏறி கைய புடிச்சு டப்பால் 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 அடிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? நான் வந்து என் ஊருக்கு இங்க இருந்து சந்தோஷமா இந்தியாவுக்கு வந்தேன், திருப்பி இந்தியால இருந்து போக முடியல சந்தோஷமா அப்படின்றாங்க. இந்த மாதிரி ஒரு மெமரிஸ் எடுத்து அவங்க போனாங்கன்னா பீப்புள் டு பீப்புள் எப்படி கனெக்ஷன் ஆகும்? வியாபாரம் எப்படி பண்ண முடியும்? இந்தியாவுக்கா நான் வந்துருவேன், இன்வெஸ்ட்மெண்ட் பணம் போடுற வரைக்கும் நான் வந்துருவேன், பணம் போட்ட பிறகு நீங்க ஃபிளைட் கேன்சல் ஆகி போச்சு, எனக்கு பொருள் அனுப்பல, என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டா எப்படி நீங்க வர்த்தகம் பண்ண முடியும்? பண்ண முடியாது. அதனால நம்ம அதை பண்ணணும். 2வது, இந்த மாதிரி 64% மேல பாருங்க, நான் டேட்டாஸ் ஒண்ணு எடுத்து வச்சிருக்கேன். இண்டிகோ இருக்கு இல்லையா, அவங்கதான் அதிகமான டொமஸ்டிக்னா உள்நாட்டு விமான சேவையில 64% வச்சிருக்காங்க. ஏர் இந்தியா குரூப் 27% வச்சிருக்காங்க. அகாஷா ஏர்வேஸ் வந்து 5% வச்சிருக்காங்க. மத்தவங்க அந்த ஸ்பைஸ் ஜெட் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 4% வந்து அவங்க வச்சிருக்காங்க. சரிங்களா? இதுதான் வந்து இந்தியாவுடைய உள்நாட்டு விமானத்துடைய சதவீதம். இவ்வளவு பேர் இவ்வளவு வச்சிருக்காங்க. இப்ப இவ்வளவு ஃபிளைட் டிக்கெட் இதுவாச்சுல்ல, கேன்சல் ஆச்சுல்ல, நியாயமா பார்த்தா என்ன ஆகும்? அந்த இண்டிகோ கம்பெனியோட ஷேர் மார்க்கெட் டவுன் ஆயிருக்கும். கரெக்டா? டவுனே ஆகலையே, நான் போய் செக் பண்ணேன். ஏன்? ஏன்னா மத்த இடத்துல ஃபிளைட்டே கிடையாது. இப்போ நான் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா, நீங்க நீங்க இன்னொரு நிறுவனம் வச்சிருக்கீங்கன்னா, எனக்கு ஈக்குவலா நீங்களும் ஃபிளைட் வச்சிருந்தீங்கன்னா, நான் உங்ககிட்ட நிக்காம கிளம்பி அங்க வந்துருவேன். அப்ப ஆட்டோமேட்டிக்கா இவன் கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங்க இல்ல டவுன் ஆயிடும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாம் அவசப்படுறாங்க, அரசாங்கம் தலைவலியில சுத்திட்டு இருக்கு. இங்க இண்டிகோ வந்து மன்னிப்பு கேக்குறாங்க, ஆனா அவங்க ஷேர்ல எந்த மாற்றமே ஏற்படல. இப்ப 25,000 ரூபாய் எனக்கு ரீஃபண்ட் நீ குடுத்துருவ, 25,000 எனக்கு ரீஃபண்ட் குடுத்துருவ, என்னோட ஹோட்டல் காசு, என்னோட மத்த செலவுல நான் புக் பண்ணி வச்ச காசு எல்லாம் நீ கொடுக்க மாட்டியா, அது எனக்கு நஷ்டம். நான் உனக்கு ஷேர் மார்க்கெட்டோட இறங்கல, உனக்கு எந்த நஷ்டமும் இல்ல. எப்படி இன்னைக்கு வெளியில அந்த
நீங்க ஃப்ளைட் ஏர்போர்ட்டுக்குள்ள போனீங்கன்னா பாத்தீங்கன்னா இண்டிகோ ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நிறைய பேர் பாவம் ஆ. 22 வயசு பொண்ணுங்க தான், ம். பசங்க தான். ம். அவங்க பேசஞ்சர்ஸ் உடையது சமாளிக்க முடியாம மைண்ட் பிரஷர் ஆயிருக்கு ஆ, சார். ஆமா, மைண்ட் ஆமா, பிரஷர் ஆயிருக்கு. ஆமா. வெறும் 20,000 12,000 சம்பளம் சார் ஆ, எனக்கு. கரெக்ட், கரெக்ட். என்ன மைண்ட் பிரஷர்? ஆ, ஒரு ஆ. 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செய்றாங்க. ஆமா. காலங்காத்தால 3 மணிக்கு நீங்க ஃப்ளைட் ஏற போகும்போது அந்த பொண்ணுங்க உட்கார்ந்து இருக்காங்கல்ல, ஆமா, ஆமா. பாக்குறீங்களா நீங்க அவங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாரும். இருப்பாங்க தான். எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ம், ம், அவங்களுக்கு எவ்வளவு மைண்ட் பிரஷர். ம், இதுக்கெல்லாம் யார் திருப்பி குடுப்பா? ம், அதனால நீங்க நெறைய பேர வேலை ரெக்ரூட் எடுங்க. 64% இண்டிகோல இன்னைக்கு வச்சிருக்கீங்கன்னு சொன்னா, ம். நீங்க அதுக்கேத்த மாரியான நீங்க வந்து ஸ்டாஃப்ங்கள ரெக்ரூட் ரெக்கவர் பண்ணணும், பண்ணணும். பைலட்ஸ ரெக்ரூட் பண்ணணும். பண்ணணும். ஆமா, இந்தியாவுக்கு வேலை வாய்ப்பு குடுங்க. ஆமா. மக்களுக்கு வேலை வாய்ப்பு குடுங்க. ம். இன்னைக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா நம்ம புதுசா என்ன சொல்றோம் அரசாங்கத்துல? ஆ. ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மென்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிச்சுன்னா, அங்க தொழில் வரப்போகுது. உள்ளூர் ம், மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது ம், அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ம். அப்ப இண்டிகோல இவ்வளவு தேவை இருக்கு. 64% வந்து அவங்க இன்னைக்கு டொமஸ்டிக் ஏர்வேஸ்ல இருக்கும்போது, வச்சிருக்காங்க. அதுக்கேத்த மாரி ஸ்டாஃப் இல்லன்னு தானே பிரச்சனை வந்தது. இங்க நாட்டுல படிச்சவங்க நெறைய பேர் இருக்காங்க. வேலைய குடுக்க சொல்லணும். ம், ம், மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மென்ட்ல ஒரு ம். லாவே அவங்க ஃபார்ம் பண்ணி ஆ. நம்ம அவசியமா போடணும். இவ்வளவு சர்வீஸ் வந்து நீ வச்சிருக்கிற அப்படின்னு சொன்னா, இவ்வளவு பேர் உங்ககிட்ட வேலைக்கு இருக்கணும். ம், இருக்கிறாங்களா இல்லையான்றத எவ்ரி 6 மந்த்ஸ் ஒன்ஸ் ம். இந்த டிஜிசிய செக் பண்ணணும். செக் பண்ண சொல்லணும். ம். 6 மாசத்துக்கு ஒரு தடவை டிஜிசியோட வேலையே இதுவா தான் இருக்கும். ஆமா, செக் இந்த பண்ணணும். ஸ்டாஃப் இல்ல, ம். அதனால ஃப்ளைட் சர்வீஸ் போயிடுச்சுன்னா, இந்த ஃப்ளைட் மூவ்மெண்ட் இல்லன்னா பொருளாதாரத்துக்கே பாதிப்பு ஏற்படுது. ஆமா, ஆமா, ஆமா. நாளைக்கு நான் எத நம்பி இன்வெஸ்ட்மென்ட் பண்ண இந்தியாவுக்கு வருவேன்? ம். இவ்ளோ விஷயத்தையும் நம்ம வந்து இத சாதாரணமாலாம் எடுத்துக்க முடியாது. முடியாது. ஏன்னா வருங்காலம் 2026 உலக பொருளாதாரம் தான் வளரப்போகுது. அந்த ம். விஷயத்துல நெறைய பிசினஸ் செக்டார்ஸ் ஆ. வரப்போகுது. ஆமா. இதுல குறிப்பா இந்தியா தான் ஸ்கில்ட் அண்ட் செமி ஸ்கில்டு அப்படின்லாம் நான் நெறைய வாட்டி வீடியோல சொல்லியிருக்கீங்க. பேசியிருக்கேன். ஆமா, ஆமா. டிரான்ஸ்போர்ட்டேஷன், லாஜிஸ்டிக் சப்போர்ட்ங்கிறது அவசியமா தேவை. ம். இது 2025ஓட முடியட்டும் இந்த விஷயம். ஆ, ஓகே. 2026ல இனி இந்த மாரி ஒரு விஷயமே வரக்கூடாது. இதுக்கு கடினமான நடவடிக்கை மத்திய அரசாங்கம் எடுத்தே தீரணும். ம். அப்பதான் உண்மையாலே வந்து பாரதம் வந்து வளர்ச்சி அடைய முடியும். இன்னைக்கு ஆமா, இருக்கிற காம்படிஷன் உலகத்துல. ஆமா. சரி, இப்ப கவர்மெண்ட்டால இத வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமா? சார் இது பாருங்க, இது ஒரு மோனோபோலி மாரி இருக்குது. ஆ. 64% வச்சிருக்கேன். ஆமா. திடுதிப்புன்னு இந்த மாரி நிறுத்திட்டாங்கன்னா நமக்கு எல்லாம் பாதிப்பு வருது. ம். நான் அததான் சொல்றேனே ஆரம்பத்துல இருந்தே. நம்ம இன்னைக்கு பிரைவேட் ஏர்போர்ட், ம். பிரைவேட் போர்ட்ஸ்லாம் வச்சுக்கிறோம். ம். சரி, ஓகே, சந்தோஷம். ம். அந்த மாரி பிரைவேட் ஏர்லைன்ஸும் நம்ம ஸ்பீடா ஒர்க் பண்றதுக்காக நெறைய பேர் வரணும்னு வச்சுக்கிறோம். ம். அதே நேரத்துல நம்ம கவர்மெண்ட் ஏர்லைன்ஸ கொண்டு வரணும் சார். ம். ஆமா. அது வந்து நீங்க அது 1. 2வது வந்து ஒரு விஷயம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் வந்து சிஇஓ நான் வந்து மன்னிப்பு கேட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். அப்டின்னா சரியாயிடுமா? அதாவது இதனால என்னென்ன பாதிப்பு வருதோ நெறைய எல்லாம் வந்துருக்குல்ல. கஷ்டங்களா இருக்கு. கவர்மெண்ட் வந்து 64% ஒரே ஒருத்தன் வச்சிருக்கான். ஃப்ளைட்ல பறந்துட்டு இருக்கான் அப்டின்னு சொன்னா, கவர்மெண்ட் என்னதான் பண்ண முடியும்? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஏற்கனவே நம்ம பேசிட்டோம். என்னென்ன பண்ணணும் அப்டின்னு சொல்லி. ஆமா. முதல்ல கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான விமானம் வேணும். வேணும். ம். ஃபர்ஸ்ட்டு. ம். 2வது ம். 6 மாசத்துக்கு ஒரு தடவை டிஜிசி ஆபீசர்ஸ்கோட வேலையே என்னன்னா, ஆ. கரெக்ட்டா அந்த கேபின் க்ரூல இருந்து ஸ்டாஃப், பைலட் எல்லாரும் கரெக்ட்டா எல்லா ஏர்லைன்ஸும் ம். இந்த 64% ஷேர் ஹோல்டர் இண்டிகோ மட்டும் கிடையாது. ம். எல்லா ஏர்லைன்ஸ் எல்லாருமே செக் கரெக்ட்டா பண்ணணும். வச்சிருக்காங்களான்னு செக் பண்ணணும். ம். பைலட்ஸ்லாம் வந்து வெல் ட்ரெயின்டு தானா? ஆ, ஏன்னா ஆ, ஆ. நெறைய ஸ்டாஃப் வேணும்னு சொல்லிட்டு ஆ. கணக்கு காட்டுறதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஓ! இப்பதான் கோர்ஸ் முடிச்சோனே எடுத்துட்டு வந்து காமிச்சிட்டாங்கன்னா, ம். 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 இதுவும் ஏற்படலாம்ல வாய்ப்பு. எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர்சனா அந்த வச்சுக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ம். அப்படிங்கிறதையும் நம்ம ம். செக் பண்ணணும். பண்ணணும். இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஆ. திரும்ப திரும்ப என்ன விஷயம் அப்படின்னா, ஆ. நம்ம வந்து உலக பொருளாதாரத்துல 3வது இடத்துல வரணும்னு பாரத ஆமா. பிரதமர் அவர்கள் கனவு கண்டுட்டு இருக்காரு. ம். இந்த கனவு நினைவாகணும் அப்படின்னா, முதல்ல லாஜிஸ்டிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ம். ஸ்ட்ரக் வராம நிச்சயமா நம்ம பார்க்கணும். பார்க்கணும். நேயர்களே, இதுவரை நம்ம நரேஷ் ராம் அவர்கள் வந்து மத்திய அரசுக்கு ஒரு சில ஆலோசனைகள், கோரிக்கைகள்லாம் வழங்குனாங்க. இதுல வந்து முதலில் நம்ப நாட்டுக்குன்னு ஒரு அரசாங்க விமான சேவை இருக்கணும். 2வது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஒரு நிறுவனத்திலயும் வந்து உள்ள பணி செய்கின்ற ஊழியர்கள், அவங்க வந்து சரியாக இருக்கிறார்களான்றத 6 மாதத்துக்கு ஒரு முறை மத்திய அரசாங்கம் இதில கண்காணிக்கணும். 3வது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஊழியர்கள் அனைவரும் வந்து வெல் குவாலிஃபைடு பெர்சனா, இல்ல அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர்சனா இதன்றதையும் இவங்க செக் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, நம்ப பாரத பிரதமர் அவர்கள், நம்ப தாய்நாடு, நம்ம இந்தியா வந்து 3வது பொருளாதார நாடா வளர்ச்சி அடைய செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. அதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்படி ஒரு நிகழ்வு இந்த 2025ல இறுதியில நடந்திருக்கு. இனி இந்த நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வருகாலங்கள் வருகின்ற காலங்கள்ல நடக்கக்கூடாது. அதுக்கான பிரிகாஷன்ஸ நம்ம வந்து இப்பவே எடுக்கணும்.
மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சேனல்ல வந்து பல விஷயங்கள் நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன பிரஸ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.